அனைவருக்கும் அன்பின் தமிழ் வணக்கம். இந்த காணொளியில் நாம் தமிழ் மொழியில் அனுப்பு என்னும் சொல்லெடுத்து தன்னகரம் பயன்படுத்த வேண்டுமா ரன்னகரம் பயன்படுத்த வேண்டுமா என்ற அடிப்படை ஐயத்தை நாம் இங்கு சற்று தெளிவாக காணலாம். இங்கு அனுப்பு, நடத்து, பேசி, பெறு, இயக்கு, ஆளு என்ற சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையில் எங்கெல்லாம் கட்டளை சொல் வருகிறதோ, எங்கெல்லாம் அதிகாரம் படுத்தக்கூடிய சொல் வருகிறதோ அந்த சொல்லெடுத்து நிச்சயமாக தன்னகரம் மட்டுமே வரும், ரன்னகரம் வராது. உதாரணமாக அனுப்பு என்பது கட்டளை. ஸோ இந்த சொல்லெடுத்து நிச்சயமாக தன்னகரம் மட்டுமே வரும். பேசி கட்டளை இல்லை, இப்போ நிச்சயமாக தன்னகரம் வராது, இங்கே ரன்னகரம் மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும். பெரு கட்டளை, கண்டிப்பாக தன்னகரம் பயன்படுத்த வேண்டும். நடத்து அதுவும் கட்டளை, நிச்சயமாக நாம் தன்னகரம் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இங்கு அளித்த உறுப்பி நிச்சயமாக அது கட்டளை இல்லை, அதனால் நிச்சயமாக அங்கு தன்னகரம் வராது, ரன்னகரம் மட்டுமே வரும். எனவே எங்கெல்லாம் கட்டளை சொல் வருமோ அந்த சொல்லெடுத்து கண்டிப்பாக தன்னகரம் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். நன்றி.